ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பேச்சுலர்ஸ் டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு 4 பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் 4 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். இந்த தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 300 கிராம் ரைஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 பெரியவங்க சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ரைஸு. இது பார்த்திங்கன்னா நான் ரைஸ் ஏற்கனவே பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸில் தான் இது செய்ய போகிறேன். தக்காளி வெங்காயம் கட் பண்ணியாச்சு. பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பவுமே கட் பண்ணி வச்சிடக்கூடாது. நீங்கள் வந்து ஸ்டவ்வில் கடாயை வைக்க போகும்போது இந்த பூண்டை வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இடித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிடலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கிடலாம். கடாய் நல்லா காயட்டும். கடாய் நல்லா சூடான பிறகு நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ அந்த ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தா பூண்டை வந்து இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம். இதை வந்து சிம்மில் வச்சே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கரிஞ்சு போயிடும். ஸோ பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சே பொறுமையாக வதக்கி விட்டுட்டு கூடவே பார்த்திங்கன்னா இடித்து வச்ச இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து லைட் ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கிடலாம். சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க. இந்த பூண்டும் இஞ்சியும் ஒன்றா சேரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தக்காளி சாதம் வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிடலாம். பச்சை மிளகாய் உங்களுக்கு எத்தனை வேணுமோ போட்டுக்கலாம். நான் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால ஒன்றே தான், காரம் கம்மியாக தான் சேர்த்துக்கிடுறேன். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2 கீரி ஆட் பண்ணிடுறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வதங்கும். அதனால் கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிடுறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இதோடய சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து சாதம் வேக வைக்கும் போது உப்பு எதுவுமே சேர்த்து வேக வைக்கல. ஸோ பார்த்திங்கன்னா நான் இதோடய இப்போ ஆட் பண்ணிக்கிடுறேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் எந்த அளவுக்கு நல்லா வதங்கணுமோ அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்சட் ரைஸ் ஏதாவது செய்யும் போது கொஞ்சம் தூக்கலாகவே எண்ணெய் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் நம்ம எங்கேயாவது ஸ்கூலுக்கோ இல்லைனா வந்து ஆஃபீஸ்க்கோ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி இதை கொண்டு போகிறோம் அப்படின்னா சீக்கிரமாக கெடாமல் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிச்சு. அப்புறம் வந்து நான் ஒரே ஒரு டீஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து எனக்கு இந்த காரம் போதுங்கிறதுனால கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் தனி மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கிச்சு. கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க, இல்லைன்னா தண்ணி வந்து சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். இதை வந்து 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துக்கலாம். பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் சூப்பராக நமக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு கிடச்சிருக்கும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நிற்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் காயப்பொடி ஆட் பண்ணிவிட்டு லேசாக வதக்கி விட்டுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து தக்காளி சாதம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கிடலாம். ரைஸ் ஆட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ரெடி பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும், சேர்ந்துருக்கக்கூடாது, குழஞ்சிருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து மல்லி இலை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் ரைஸை வந்து கிளறி விடணும். ஓகே, இப்போ ரைஸை வந்து கிளறி விட்டுடலாம். கிரேவி வந்து எல்லா சாதத்துலேயும் படுற மாதிரி நல்லா ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா 2 பேச்சுலர்ஸ் வந்து ஈஸியாக சமைச்சு செஞ்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவி எல்லாமே அங்கங்கே இருக்கக்கூடாது, எல்லாமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சத்தூள் எதுவும் ஆட் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து பேச்சுலர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலை சீக்கிரமாக முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் எல்லாத்தையுமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ண பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து அப்படியே சுற்றி ஊற்றிக்கோங்க. நெய் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.